சென்னை மதுரவாயலில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் எம்பி திருச்சி சிவா தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். சென்னையை அடுத்த மதுரவாயல் பகுதியில் கலைஞர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மதுரவாயல் எம்எல்ஏ கணபதி, அமைச்சர் மா சுப்பிரமணியன், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் பங்கேற்றிருந்த நிலையில் திடீரென மழை பெய்தது. அதை பொருட்படுத்தாமல் திருச்சி சிவா குடைபிடித்தபடி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். அதில் கலைஞர் காலத்தில் அமைத்த வியூகம்தான் தற்போதைய வெற்றிக்கு காரணம் என்றும் கூறியுள்ளார். மயிலாடுதுறை காசி விஸ்வநாதர் கோயிலில் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு ஹோமத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் காசி விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ மங்கள வராகி அம்மன் சன்னதியில் வளர்பிறை மகாபஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு ஹோமங்கள், அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து விரலி மஞ்சள் மற்றும் பல வகை வண்ண மலர்கள், மாலைகளால் அலங்காரம் செய்து அம்மனுக்கு உகந்த உணவு வகைகளை வைத்து படையிடப்பட்டது. தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை, மகா தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்கள் அனைவரும் சங்கல்பம் செய்து வராகி அம்மனின் ஸ்லோகங்களை கூறி வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறையில் குடை மூலம் முகத்தை மறைத்து இருசக்கர வாகனத்தை திருடிய டிப்டாப் ஆசாமி கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த மாதம் 22ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பகுதியில் உள்ள வீட்டில் நுழைந்த டிப்டாப் ஆசாமி இருசக்கர வாகனத்தை திருடி சென்றுள்ளார். அப்போது யார் என அடையாளம் தெரியாமல் இருக்க குடையால் முகத்தை மறைத்தபடி பைக்கை திருடி சென்றுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வைரலானது. இருசக்கர வாகன உரிமையாளர் அளித்த புகாரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சேத்திரபாலபுரம் ரயில்வே கேட் அருகே அந்த நபரை கைது செய்தனர். விசாரணையில் பெயிண்டராக வேலை செய்து வரும் அவர் ஒரு வாரமாக நோட்டமிட்டு இருசக்கர வாகனத்தை திருடியது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து குத்தாலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்தனர். நெல்லையில் திமுக கவுன்சிலர் அருவியில் தவறவிட்ட தங்க மோதிரத்தை கடல் சிப்பி அரிக்கும் தொழிலாளர்கள் மீட்டுக் கொடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை பேரூராட்சி திமுக கவுன்சிலராக பணியாற்றி வருபவர் நடேஷ் அரவிந்த். இவர் பணக்குடி அருகே உள்ள குத்திரபாஞ்சல் அருவிக்கு சுற்றுலா சென்ற நிலையில் குளிக்கும் போது கையில் அணிந்திருந்த 1.5 பவுன் தங்க மோதிரம் கை நழுவி காணாமல் போனது. தொடர்ந்து அம்மா தனக்கு ஆசையாக வாங்கி தந்த மோதிரத்தை எப்படியாவது மீட்க வேண்டும் என்ற முயற்சியில் அவர் இறங்கினார். அதன்படி திருச்செந்தூரில் உள்ள கடல் சிப்பி அரிக்கும் தொழிலாளர்களிடம் உதவி கோரினார். தொடர்ந்து அங்கு வந்தவர்கள் கடுமையான தேடுதல் வேட்டைக்கு பின் மோதிரத்தை மீட்டனர். பக்ரீத் பெருநாள் வருவதை ஒட்டி தென்காசி அருகே உள்ள பாம்பு கோவில் வாரச்சந்தையில் 5 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை நடைபெற்றுள்ளது. கடையநல்லூர் அருகே உள்ள பாம்பு கோவில் வாரச்சந்தையில் பக்ரீத் பெருநாள் வருவதை ஒட்டி கோவில்பட்டி, விளாத்திக்குளம், எட்டயாபுரம், மதுரை, திருவேங்கடம், சங்கரன் கோவில் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. 10,000 முதல் 30,000 வரை ஒரு ஆடு விற்பனையாகும் நிலையில் வழக்கத்தை விட 15,000 இருந்து 60,000 வரை விற்பனையானதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் 5 கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் புகையிலை மற்றும் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். மதுராந்தகத்தில் உள்ள தனியார் பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் உத்திரமேரூரில் புகையிலை ஒழிப்பு மற்றும் புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உத்திரமேரூர் அம்பேத்கர் சிலையில் தொடங்கிய இந்த பேரணி முக்கிய வீதிகள் வழியாக பேருந்து நிலையத்தை அடைந்தது. அங்கு கல்லூரி மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுக்கும் வகையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் லட்சுமி நகரில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அதிகாரிகள் இந்த பகுதியில் இருந்த கடையில் சோதனை நடத்தினர். அப்போது கூலிப் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. இதையடுத்து கேரளாவைச் சேர்ந்த முகமது பர்கான் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அப்பகுதியில் இருந்த 5 கடைகளுக்கு தலா 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது.
போலி பத்திரப்பதிவு செய்து நில மோசடி செய்ததாக கூறி பட்டுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தம்பதியினர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பட்டுக்கோட்டை நகராட்சி ஆணைவிழுந்தான் குளத்தெருவைச் சேர்ந்தவர்கள் ஜீவானந்தம் ரம்யா தம்பதி. இவர்களது தாத்தா ராஜகோபால் என்பவரது 95 சென்ட் நிலத்தை அவர்களது உறவினரான ராஜகோபால் என்பவரது மகன் வெங்கட் கணேஷ் பட்டா மாற்றம் செய்து பத்திரப்பதிவு செய்துவிட்டதாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரம்யா தனது கணவருடன் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததால் ரம்யா போராட்டத்தை விலக்கிக் கொண்டார். பக்கத்தில் உள்ளவங்க ராஜகோபால்னு எங்கள் சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க எங்கள் தாத்தா பேரை சொல்லி அவங்க பட்டா மாற்றி பத்திரத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுக்கு அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து அக்கா தங்கச்சி 3 பேர் கஷ்டப்படுறோம். இல்லைனாக்கா மண்ணெண்ணெய் எடுத்துகிட்டு புள்ள குட்டி எல்லாத்தோடையும் நாங்கள் சாவுறதை தவிர வேற இது தெரியலை சார். இது அரசாங்கம் தான் இதை எங்களுக்கு நல்ல முடிவு எடுத்து. டாக்டர் பேர் வெங்கட கணேஷ், அவங்க ஒய்ஃபு பேர் சங்கீதா சார். 1 மாசத்துலயே 2 பத்திரம் மாத்திருக்காங்க. 15 நாள்லயே 2 பத்திரம் மாத்தி எங்களுக்கு இதுக்கு நியாயம் கிடைக்கணும். அரசாங்கம் இதை எடுத்து எங்களுக்கு அதுக்குள்ள தீர்வு நீங்க தான் சொல்லணும். வேலூர் மாவட்டம் பொய்கை மாட்டுச் சந்தையில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி மாடுகள் ஏராளமாக இஸ்லாமியர்கள் ஆர்வமாக வாங்கிச் செல்கின்றனர். பொய்கையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை நடைபெறும் மாட்டுச் சந்தை வட தமிழகத்தில் பிரபலமான சந்தையாகும். இங்கு ஒவ்வொரு வாரமும் சுமார் 1 கோடி ரூபாய் வரை மாடுகள் விற்பனை செய்யப்படும். இந்த நிலையில் வரும் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ளதால் கால்நடைகளை குர்பானி கொடுக்க இஸ்லாமியர்கள் மாடுகளை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் மாடு விற்பனை களை கட்டி வருகிறது. வழக்கமாக 1000 மாடு வரை வருகை தரும் சூழலில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி தற்போது 1500க்கும் மேற்பட்ட மாடுகள் சந்தைக்கு வருகை தந்துள்ளது. தென்காசியில் கூட்டமாக புகுந்த காட்டு யானைகள் தென்னை தோட்டத்தை நாசப்படுத்தியதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயி வனத்துறையின் அலட்சியமே இதற்கு காரணம் என புகார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் வறட்சியின் காரணமாக யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் உணவு தேடி வரும்போது விவசாய நிலங்களில் புகுந்து தென்னை, வாழை மற்றும் விவசாய பயிர்களை சேதப்படுத்தி செல்வது தொடர்கதையாகியுள்ளது. இந்த நிலையில் கடையநல்லூர் அருகே உள்ள திரிகூடபுரம் பகுதியில் முருகன் என்பவரது விவசாய தோட்டத்தில் புகுந்த 4க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் 35க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களின் குருத்துகளை பிடித்து சேதப்படுத்தியுள்ளது. வனத்துறையினரின் அலட்சியத்தால் காட்டு யானைகள் விளைநிலங்களில் நுழைந்து சேதப்படுத்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்போ போன மரம் போட்டோம், இருக்கிற மரத்தை காப்பாற்றணும் பார்த்தா அந்த ஆனைகள் அட்டுனை எங்களுக்கு ரொம்ப சேதப்படுத்துது. என்னை மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் நிறைய விவசாயிகளுக்கு. ஆனால் யாரும் ஒற்றுமையும் வரமாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்கனாலும் நாங்கள் மீண்டும் மீண்டும் கோரிக்கை கொடுத்துட்டு தான் இருக்கோமே தவிர அவங்க வருவாங்க, என்ன சொல்லுவாங்க, வனத்துறையிலேருந்து ஒரு நாள் பார்ப்பாங்க, ஐயா வராதியான்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் திரும்ப வந்துடும் மறுநாள். நாங்கள் தினமும் சொல்லி எந்த ஒரு நடவடிக்கையும் செஞ்சதும் கிடையாது எங்களுக்கு அரசாங்கம். இன்னமும் என்ன செய்கிறோன்னா, இப்போ நேற்றுக்கு ஒரு கூட்டங்களை அழைச்சிட்டு போயிடுச்சு. ஒரு 30 மரத்துக்கு மேலே சேதப்படுத்திடுச்சு. நாங்கள் இரவு போல் இங்கே தான் தங்கியிருக்கோம். விவசாயம் பார்க்கவா இல்லை இந்த ஆணையை பார்க்கவான்னு எங்களுக்கு முடியாத காரியமாக இருக்குது. நாங்கள் 1 முறை 2 முறை இல்லை, 1000 முறை சொல்லியாச்சு. சரின்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் 2 பேர் இருக்கோம் இந்த ஏரியாவில், எங்களால் ஒன்றும் பண்ண முடியும் சொல்லுவாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் கேட்டால் மேலதிகாரி சொல்லியிருக்காங்க அங்கே. ஆனால் எங்களை சேதப்படுத்தும் போது எந்த அதிகாரியும் யாரும் வரதில்லை. ஆனால் ஏதாவது ஒரு உயிரினுக்கு ஏதாவது சேதம்னா அத்தனை படைகளும் நிற்காங்க எங்கள் இடத்துல. சொல்லி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கூட ஆக மாட்டேங்குது. ஆனால் காலையில் நாங்கள் 6 மணிக்கு சொன்னால் எங்களுக்கு 11 மணி 12 மணிக்கு வருவாங்க. அப்படியா, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க தவிர இதுக்கு எந்த தீர்வுமே இல்லை. சிவகங்கையில் மைத்துனர் மீது கல்லை போட்டு கொலை செய்தவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மதுரை கொட்டாம்பட்டியைச் சேர்ந்த பசுபதி தமிழரசு இடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். சொக்கையன்பட்டியில் உள்ள தாயார் வீட்டில் தமிழரசி தங்கியிருந்த நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு அங்கு வந்த பசுபதி மனைவியை தன்னுடன் அனுப்பி வைக்குமாறு பிரச்சினை செய்துள்ளார். இதற்கு தமிழரசியின் பெற்றோர் மற்றும் மைத்துனர் பாண்டி மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பசுபதி தூங்கிக் கொண்டிருந்த பாண்டி மீது கல்லை போட்டு கொலை செய்தார். இந்த வழக்கை விசாரித்த சிவகங்கை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி சொர்ணம் நடராஜன் பசுபதிக்கு ஆயுள் தண்டனையையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டனர். தாம்பரத்தில் 8 வயது சிறுவனை 4 நாய்கள் கடித்து குதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருமலை நகர் 5வது தெருவில் வசிக்கும் முரளி என்பவரது 8 வயது மகன் மைதீஸ்வரனை வீட்டின் வெளியே படுத்திருந்த 4 தெருநாய்கள் துரத்தி கடித்துள்ளன. சிறுவனின் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் நாய்களை விரட்டிவிட்டு காப்பாற்றியுள்ளனர்.
இதையடுத்து குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிறுவனை அனுமதித்த போது இடது முழங்கை முட்டிக்கு மேல் உள்ள முழு சதைகளையும் நாய் கடித்து குதறியுள்ளது. இதனால் தோல் அறுவை சிகிச்சை செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. மீண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிறுவனின் தந்தை வேண்டுகோள் விடுத்துள்ளார். தஞ்சாவூரில் ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் என கூறி பணம் பறித்து மோசடியில் ஈடுபட்ட தம்பதிக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டில் மருத்துவர்கள், ஜவுளிக்கடை உரிமையாளர்கள், தொழிலதிபர்கள் என பலரிடம் ஆட்சியரின் நேர்முக உதவியாளர்கள் என கூறி சந்தான பாரதி, ரீட்டா பபியோலா தம்பதி அறிமுகமாகி பணம் தேவைப்படுவதாகவும் வங்கிக் கணக்கு விவரங்களை அனுப்பி வைத்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த பல பேர் சைபர் கிரைம் போலீசாரில் புகார் கொடுத்துள்ளனர். இதையடுத்து இருவரையும் கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் தஞ்சாவூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது இருவருக்கும் தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதத்தை விதித்து நீதிபதி சுசீலா தீர்ப்பு வழங்கினார்.